நான் படித்த ராஜாமூர்த்தி ஹைஸ்கூலில் தான் தேவா, சபேஷ், முரளி எல்லாம் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் படித்தாங்க. கிரேசி மோகன் எல்லோரும் நாங்கள்லாம் படித்த ஒரு ஸ்கூல் தான் மந்தவெளியில் இருக்க அந்த. ஏன்னா மந்தவெளி தான் அவங்க பூர்வீகம்னு சொல்லலாம். தேவா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய என்ன மனுஷன் வந்து தேவா வந்து எல்லாரையும் அரவணைச்சி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அரவணைச்சி அது அந்த மியூசிக்கில் கொண்டு வந்து அது அவர் பெரிய ஆள் ஆகும்போது எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு பண்ணார். அவர் கம்போஸ் பண்ணுவார். அதனால் இந்த பிரதர்ஸ்னால தான் அவரால் நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சது. காரணம் வந்து அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு டியூனை கொடுத்துருவார், லிரிக்ஸு பார்த்துருவார். அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் சபேஷ் முரளி தான் மெயினாக பண்ணுவார். ஆனால் உள்ள வாசிக்கிறதுல பார்த்திங்கன்னா சிவா, நம்ம சம்பத்து எல்லாம் இவங்கெல்லாம் பிரதர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இவங்கெல்லாம் தேவாவோட சன் இவங்கெல்லாம் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. இவங்களுடைய ஒர்க்கை வந்து எனக்கு தெரியும். நான் ஒரு 47 படம் பண்ணியிருக்கேன்னா அதில் கிட்டத்தட்ட 18 படம் வந்து தேவா தான் பண்ணார். அதில் நிறைய இவங்களோட நிறைய பழகிருக்கேன். அபய்ஷன்மையிலேருந்து பஞ்சதந்திரத்துலேருந்து நிறைய படங்கள். சரி, அந்த சீசனில் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது சமுத்திரமில் தான் சபேஷ் முரளியை வந்து நான் தேவாகிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஐயோ நல்லா செய்யுங்கண்ணா, அவங்களும் வரணும் நல்லா மியூசிக் டேரக்டரில் அப்படின்னாரு. ஸோ சபேஷ் முரளி வந்து சமுத்திரம் படத்தில், அந்த படத்துலேயும் நிறைய அனுபவங்கள், நிறைய மறக்க முடியாத நினைவுகள். டியூன் என் ஆஃபீஸில் தான் சபேஷ் வந்து டியூன் போட்டுட்டு இருந்தாப்புல. நான் சொன்னேன், தேவாவின் அன்பு தம்பியே அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி எவ்வளோ பழக்கம். அதுக்கப்புறம் தான் அழகான சின்ன தேவதைன்னு வந்து அந்த பாட்டு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்து அந்த மியூசிக் யூனியன் கட்டடத்தை வந்து அவர் கட்டி முடிச்சிரு. அவருக்கு கனவாக இருந்தது அவருக்கு. சபேஷுக்கு வந்து அந்த மியூசிக் யூனியன் தலைவர் ஆனதுக்கப்புறம் கங்கா மேனன் சார், அப்புறம் ஒரு தம்பி முரளி தான் செக்ரட்டரி. ஸோ வந்து இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும், இளையராஜா சார், கங்கை, ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கிட்டையுமே பேசி எல்லாரையும் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வர அந்த பணத்தை வந்து, ஏன்னா மியூசிக் யூனியன்ன்றது தான் வந்து அத்தனை பெப்சியில் இருக்க அத்தனை யூனியனுக்குமே பெரிய கட்டடமாக இருந்தது. அதனால் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் மியூசிக் யூனியனில் தான் வைப்பாங்க. ஆனால் ரொம்ப பழைய கட்டடம் ஆகிடுச்சு. ஆனால் நிறைய பெரிய இடம் அது நல்ல பெரிய கட்டடமாக கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்.